தமிழர்கள் இந்த நாளை புறக்கணிப்பதற்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த வலி என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அவர்களுடைய நியாயங்கள் என்ன? இவைகள் தோல்வியின் வெளிப்பாடாக இருக்கின்ற நிலைப்பாட்டில் தான் தமிழர்களுடைய நிலை என்பது இருக்கின்ற பொழுதும் தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் அது பிளவுபட்டு தற்பொழுது கடந்த தேர்தலில் கூட சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கில் அதீத பெரும்பான்மை பெற்றதை நாங்கள் கண்கூடாக கண்டுபிடித்தோம். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை என்பது குறைவாகவும், அதே நேரம் வடக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த இலங்கை அரசின் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் அதிகமானவர்கள் பங்கு பெற்றியதாகவுமான ஒரு நிலைமையை இன்று காணக்கூடியதாக இருந்தது. இன்முறை போராட்டத்திலே தமிழ் அரசியல்வாதிகள் பலர் இருந்திருந்தார்கள். முக்கியமாக ஸ்ரீதரன் எம்பி இருந்திருந்தார். கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தார். அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது. ஆக இப்படி அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆதிக்க சக்திகள் அதில் இணைந்து கொள்வதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அங்கே அவர் அதாவது மக்கள் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவதாகவோ அல்லது சில புகைப்படங்கள் பல நூறு செய்திகளை சொல்லி செல்கின்ற தன்மையாகவும் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற அவருடனான அணுகுமுறை என்பது அந்த இளைஞர் யுவதிகள் மற்றும் முதியோர்கள் அவரை அணுக முயற்சிப்பதும் அவர்களுடன் செல்வது என்பதும் அந்த நிலைமை என்பதை அங்கே சற்று கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதை அது தேர்தல் முடிவுகள் கூட காட்டியிருந்ததை நாங்கள் பகிரங்கமாக ஏற்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அந்த வேட்பாளரை நிறுத்தி அதில் குறைந்த வாக்குகள் எடுத்தால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை பலமில்லாது போய்விடுமே, என்ன செய்ய போகின்றீர்கள் என்று. அதே போல இவர்கள் பிரிந்து நின்று தேர்தலில் கேட்ட பொழுது இந்தியா இவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது, நீங்கள் இவ்வாறு பிரிந்து நின்று கேட்கின்ற பொழுது உங்கள் பலம் இழக்கப்படும் பொழுது தமிழர்களுடைய பிரச்சனை என்பது சர்வதேசத்தின் கவனத்திற்கோ அல்லது தங்களால் கூட அதில் கவனம் செலுத்த முடியாது என்று. எனவே அந்த நாடுகள் அதே போல அமெரிக்க தூதுவர் கூட சொல்லி இருந்தார், அதாவது உங்களுடைய பிளவுகள் தான் உங்களுடைய பலவீனமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சர்வதேச பரப்பிலே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினமாக இருக்கிறது. ஆக இந்த நாளினுடைய உரையாடல் அந்த சுதந்திர தினத்தை பற்றியதாகவும் அதனுடைய பின்னணி குறித்ததாகவும் இருக்க போகிறது. ஒரு பக்கம் ஒரு நாட்டிலே அந்த நாடு அந்நிய ஆட்சியில இருந்து தன்னுடைய இறைமையை, தன்னுடைய சுதந்திரத்தை, தனக்கே உரித்தானதை மீட்டு கொண்டதை கொண்டாடும் நாளாக அதனுடைய தேசிய கொடி உயரை ஏற்றப்பட்டு வானலாவ உயர்ந்து நின்று வானலாவ வெற்றி கோஷங்கள் எழுப்பப்பட்டு இராணுவ மரியாதையோடு அதனுடைய அணிவகுப்பு இடம்பெற அதனுடைய நாட்டின் தலைவர் உரையாற்றுகிறார். இன்னொரு பக்கம் அதே நாட்டை சேர்ந்த மக்கள் அந்த நாளிலே ஏற்ற வேண்டிய தேசிய கொடியை புறக்கணித்து அதை ஒரு கரிநாளாகவும் கருப்பு கொடியேற்றையும் அதை நினைவு கூறுகிறார்கள். வெற்றி கோஷங்களும் இல்லாவிட்டால் மகிழ்ச்சி ஆரவாரங்களும் கேட்க வேண்டிய ஒரு நாளில் மக்கள் தங்கள் போராட்டம் கூக்குரல் கேட்கப்படாததை குறித்த அந்த அதிருப்தியை வீதிகளிலே இறங்கி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலுமே இதனுடைய பின்னணி என்ன? அந்த மக்கள் சுதந்திர தினம் குறித்த தாற்பயம் தெரியாமல் இன்றைக்கும் எப்போதும் தமிழர்கள் தானே, அதாவது வடக்கு கிழக்கினுடைய தமிழர்கள் தானே, எப்போதுமே அவர்களுக்கு வேலை போராடுவதுதான், எப்போதுமே இப்படி எதையாவது கூக்குரலிட்டு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்குண்டா என்றுதான் அதை வரவேற்பது மிக மிக குறைவு என்று பெருமளவான வட்டங்கள்ல நாங்க பேச கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலுமே தமிழர்கள் இந்த நாளை புறக்கணிப்பதற்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த வலி என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அவர்களுடைய நியாயங்கள் என்ன, இவைகளை தான் இன்றைய நாள்ல நாங்க பேச போகிறோம். இந்த உரையாடலுக்காக நான் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மிக முக்கியமான இன்னொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு நாட்டினுடைய தேசிய நாள், அந்த நாட்டினுடைய சுதந்திர தினம் அதே நாட்டினுடைய இன்னொரு பகுதி மக்களினாலே துக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. உண்மையிலுமே வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இன்னும் தாங்கள் சுதந்திரம் அடையாததாக உணர்கிறார்கள். காரணம், அந்நிய ஆதிக்கத்தில் அடக்குமுறையின் கீழ் இருந்த தங்களினுடைய நிலம் விடுபட்டதைத்தான் இலங்கை தன்னுடைய சுதந்திர தினமாக கொண்டாடியது.
ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவர்களினுடைய நிலம் இன்னொருவர் ஆக்கிரமிப்பு கீழே தான் இருக்கிறது. இன்னும் இராணுவங்களினுடைய ரோந்து வருகிற காட்சியை பார்த்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற பயம் இன்னும் முடிந்த பாடில்லை. கொடி உயருகிற போது அவர்களுக்கு சிங்களே என்கிற பதாகைகளை தாங்கி அவர்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட அடக்குமுறைதான் நினைவுக்கு வருகிறது. ஆக இப்படி இருக்க உண்மையிலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளை தமிழர்கள் கரைநாளாக அனுஷ்டிப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீர்கள்? ஆரம்பத்திலே, அதாவது பிரித்தானியாவால் சுதந்திரம் வழங்கப்பட்டதன் பிற்பாடான பொழுதுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், 1947-48 பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், 1958 ஆண்டு இந்த சிங்கள ஸ்ரீ என்கின்ற ஒரு சட்டம், சிங்களம் மட்டுமன்ற சட்டம் வந்த பொழுது, அதன் பிறகு வாகன இலக்கத்தகடுகளுக்கு ஸ்ரீ என்கின்ற எழுத்துக்கள் பிரயோகிக்கப்படுகின்ற பொழுது அதீதமாக வந்தது. குறிப்பாக இந்த சிங்களம் மட்டும் என்கின்ற சட்டம் வந்த பொழுது இந்த கரிநாள் என்கின்ற அல்லது இரண்டாம் தர பிரஜையாக்கப்படுகின்ற எண்ணம் என்பது தமிழர்கள் மத்தியிலே அங்கீகாரம் பெற்ற ஒன்றாகவும், அதற்கான போராட்டங்கள் என்பன சத்தியாகிரக போராட்டங்களாகவும், அந்த கருப்பு பட்டி அணிந்து போராடுதல், கருப்பு கொடி காட்டுதல் போன்ற போராட்டங்களாகவும் எடுத்தியம்பி அதுவே பின்பு அரசியல் போராட்டத்திலிருந்து புறப்பட்டு விடுதலை போராட்டமாக மாற்றம் பெற்று அதன் கூட மௌனிக்கப்பட்டதன் பிறகு கூட இந்த இவ்வாறான செயற்பாடுகள் ஆண்டாண்டு தோறும் நடைபெற்றாலும் கடந்த சில வருடங்களாக இடம்பெறுவதை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், அதாவது நிச்சயமாக தமிழர்கள் இரண்டாம் தர பிரஜைகள் என்கின்ற நிலையில் இருந்து மாற்றம் பெற வேண்டும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவ்வாறு மாற்றம் பெறாத விட்டால் அல்லது அவ்வாறு கூட சம உரிமைகளை சிங்களவர்கள் போல அனுபவிக்காமல் விட்டால் நிச்சயமாக இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். இது சர்வதேசத்திற்கு சென்று பேச்சுவார்த்தைகள் போன்றவை எல்லாம் இடம்பெற்று தற்பொழுது அதாவது ஒரு தோல்வியின் வெளிப்பாடாக இருக்கின்ற நிலைப்பாட்டில் தான் தமிழர்களுடைய நிலை என்பது இருக்கின்ற பொழுதும் தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் அது பிளவுபட்டு தற்பொழுது கடந்த தேர்தலில் கூட சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கில் அதீத பெரும்பான்மை பெற்றதை நாங்கள் கண்கூடாக கண்டிருந்தோம். இருந்த பொழுதும் இந்த அடையாளப்படுத்துகின்ற போராட்டம் என்பது இப்பொழுது இந்த சிங்கள கட்சியின் வெற்றியின் வேகத்தால் கூட இடம்பெறுகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அளவில் என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு சிங்கள பாராளுமன்ற சத்திய பிரமாண வழிமுறைகளில் பின்பற்றி அந்த இலங்கைக்கு எதிராக போராட மாட்டோம் என்கின்ற பதாதைகளை எல்லாம் சத்திய பிரமாணங்களில் சொல்லி அதன் பிறகு இலங்கை அரசு கொடுக்கின்ற பாதுகாப்பு, பதவி, வாகனம் சகலதையும் பெற்றவர்களாக இருப்பவர்களாகவும், அதே நேரம் தேவைகள் வருகின்ற பொழுது தமிழர் பிரச்சனைகளை முன்னெடுப்பவர்களாகவும் இந்த கடந்த தேர்தலின் பின்னான காலங்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் இந்த மதுபான நிலைய அனுமதி பத்திரம் மற்றும் சில நடவடிக்கைகள் என்பன இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான பார்வையை மக்களுக்கு திருப்பி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவர்கள் போராடுகின்றார்கள் ஏனென்றால் தங்களுக்கு கிடைத்த அந்த ஒவ்வொரு இடத்தை சென்னும் தக்க வைக்க வேண்டிய தேவை வட மாகாணத்தில் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் என்றால் யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை சிங்கள கட்சிக்கு அந்த மக்கள் கொடுத்தது மாத்திரமல்லாமல் மேலதிகமாக ஒரு அந்த தேசிய பட்டியல் மூலமான ஆசனமாக 4 ஆசனங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டம் என்பது மீண்டும் அங்கே ஒரு அதாவது இன மக்கள் என்று ஒரு அதாவது தேசிய இனங்கள் என்கின்ற அடிப்படையிலும் மற்றும் அவர்கள் தாயக உரிமையை அடிப்படையாக கொண்டவர்கள் அல்லது வடக்கு கிழக்கை தங்களது தாயகமாக கொண்டவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் இடம்பெறுகின்ற பொழுதும் இதில் சில சிலேரத்தனமான நடவடிக்கைகள் கூட இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற போராட்டங்களில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை என்பது குறைவாகவும், அதே நேரம் வடக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த இலங்கை அரசின் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் அதிகமானவர்கள் பங்கு பெற்றதாகவுமான ஒரு நிலைமையை இன்று காணக்கூடியதாக இருந்தது. இது கடந்த ஆண்டு கூட இது பிரதிபலித்திருந்தது. ஆனால் நிச்சயமாக இவ்வாறான போராட்டம் என்பது தமிழ் இனம் என்பது சம உரிமை உள்ளதாகவும் அல்லது இரு இனங்களும் அங்கே அங்கீகரிக்கப்பட்டவையாகவும் அல்லது தமிழ் இனம் தனக்குரிய உரிமையை அதாவது முதலாம் தர குடியுரிமை பிரஜை என்பதை அதாவது சிங்களவர்கள் அனுபவிக்கின்ற சகல வசதிகளையும் அனுபவிக்கின்ற ஒரு இனமாக அடையாளம் காணப்படும் வரை இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது ஒரு அடையாள போராட்டமாகத்தான் இடம்பெறுகின்றது.
நிச்சயமாக அந்த அடையாளப்படுத்த வேண்டியதனுடைய தேவை காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. காரணம், காலம் மாறுகிற போது எல்லாரும் சொல்வார்கள் காலம் காயமாற்றும் அப்படி என்று. தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் காயமாற்றுவது காலம் கிடையாது. ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிற நீதி என்பது இழைக்கப்பட்ட அநீதிக்கான அந்த காயத்தை காலப்போக்கிலே ஆற்றும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நீதி கிடைக்காததுதான் இன்றைக்கு அவர்கள் வீதிகளில் இறங்கி போராடுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே நேரம் கசப்பான உண்மை என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல ஒரு பக்கம் மக்கள் தொண்டை தண்ணீர் வற்ற வீதிகளில் இறங்கி எனக்கு இந்த நாள் கரை நாள், இந்த தேசத்தை நான் புறக்கணிக்கிறேன், அது எனக்கு நீதி செய்யவில்லை என்று போராடி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலே அதே இனத்தைச் சேர்ந்த மக்கள் பங்கு பெற்றுவது என்பது எங்களுடைய கூக்குரலை வலுவிளக்க செய்கின்ற ஒன்றாக இருக்கும். என்னுடைய வீட்டுல நடக்கல தானே, பக்கத்து வீட்டுல தானே மகன் காணாம போனாங்க, எதிர் வீட்டுல தானே காணி அபகரிக்கப்பட்டது, எனக்கு என்ன என்று போவது என்பது ஒரு இனமாக நாங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடம் தான் இது. நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. இன்றைக்கு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும், ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்து நாடுகளிலே ஒரு தேசிய கொடிக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய ஹை கமிஷனுக்கு முன்பதாக தமிழீழ கொடிகளை ஏந்திய வண்ணம் ஏராளமானவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். காரணம், இது சுதந்திர தினம் கிடையாது என்பதற்கான எதிர்ப்பை காண்பித்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவ்வாறு ஒன்றுபடுகிற போது சொந்த நாட்டிற்குள்ளே நாங்கள் ஒன்றுபட வேண்டியது ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. இதுல மிக குறிப்பாக இன்னொரு அங்கத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இம்முறை போராட்டத்திலே தமிழ் அரசியல்வாதிகள் பலர் இருந்திருந்தார்கள். முக்கியமாக ஸ்ரீதரன் எம்பி இருந்திருந்தார். கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தார். அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது. ஆக இப்படி அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆதிக்க சக்திகள் அதில் இணைந்து கொள்வதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது கட்சிகள் முடிவு எடுத்த மாதிரி அல்லாமல் இப்பொழுது கஜேந்திரகுமாருக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையே ஒரு புரிதல் ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது அவர்கள் இருவரும் தான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். இரண்டு கட்சிகளின் சார்பிலும், தமிழரசு கட்சி சார்பில் ஸ்ரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் அவர்கள் தமிழ் மக்கள் முன்னணி சார்பிலும் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அங்கே தங்களுடைய நிலையை பலப்படுத்த வேண்டிய தேவையை அவர்களுக்கு ஏற்படுத்திய விடயம் என்னவென்று சொன்னால், அண்மையில் நீங்கள் ஜனாதிபதி சென்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு என்பதை பார்த்திருந்தீர்களானால், அங்கே அவர் அதாவது மக்கள் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவதாகவோ அல்லது சில புகைப்படங்கள் பல நூறு செய்திகளை சொல்லி செல்கின்ற தன்மையாகவும் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற அவருடனான அணுகுமுறை என்பது அந்த இளைஞர் யுவதிகள் மற்றும் முதியோர்கள் அவரை அணுக முயற்சிப்பதும் அவர்களுடன் செல்வது என்பதும் அந்த நிலைமை என்பதை அங்கே சற்று கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதை அது தேர்தல் முடிவுகள் கூட காட்டியிருந்ததை நாங்கள் பகிரங்கமாக ஏற்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அந்த நிலையில் இந்த போராட்டம் என்பது உண்மையான தன்மையுடையதாக இருக்க வேண்டுமானால் அனைத்து கட்சிகள் முடிவெடுத்து கட்சிகள் இணைந்து கட்சிகளாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே வேளையிலே இவ்வாறாக போராடுபவர்களிடையே அந்த கரை ஏற்படுத்திய நிகழ்வுகளான இந்த மதுபான சாலை விநியோகம் போன்றவை நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்தி இருக்கிற. குறிப்பாக பார்த்தீர்களானால் அண்மையிலே மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஒருவரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பொழுது எதிர்கட்சி சார்ந்தவர்கள் அனைவரும் அதற்கு எதிராக வாக்களித்த பொழுது ஸ்ரீதரன் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். அதே போல புதிய அரசியலமைப்பை அனுரா திசாநாயக்கா கொண்டு வர போகின்றார். அதுதான் பெரிய அடிநாதமாக இருக்க போகின்றது. இந்த தமிழர்களுடைய போராட்டம் எவ்வாறு செல்ல போகின்றது என்று. ஆனால் அந்த குழுவில் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இங்கே நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கூறுகின்றோம், வேறு விடயங்களை எல்லாம் கூறுகின்றோம். ஆனால் உள்ளக நடைமுறைகளிலும் நாங்கள் பங்கு பெற்றும் நகர்களாக இருப்பதால் இது சற்றே சிக்கலுக்குரிய நிலையம் அதே நிலைமையாக இருக்கின்றது. அதே போல அந்த தாராளமான வெளிப்படைத்தன்மை என்பது பேணப்பட்டு அனைத்து கட்சிகளும் இதன் ஆபத்தை உணர்ந்து அவர்களாக செயற்பட்டு முன்வரும் பொழுது அதற்குரிய ஆதார பலம் என்பது கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அனுரதிசர குமார் நாயக்கா அவர்கள் ஆட்சியில் இதோ தமிழர்களுக்கு பெரிதாக கிடைத்து விடுமோ அல்லது அவர்களால் விரும்பியதை அடைய முடியுமோ என்பதெல்லாம் இன்னுமே அறியப்படாத காரியங்கள். இப்பொழுது ஆளுநர் ஒரு அபிலாசையை வெளிவிடுகின்றார், இந்த அரசில் தான் நாங்கள் அதிக பெற முடியும் என்று. ஆனால் என்னத்தை பெறுவது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போல 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்துக்கு இருந்தும் அவர்கள் என்னத்தை கொண்டு வரப் போகின்றார்கள் என்பதை இனி அடுத்து வரும் செய்தியாக இருக்க போகின்றது. எனவே காலங்கள் இருக்கின்றன பார்ப்பதற்கு. ஆனால் அதற்காக நிச்சயமாக தமிழினம் தான் அந்த இழந்த இழப்புகளுக்கான வழியை அல்லது தான்
தனது பிரதேசத்தில் தனது காணிகளுக்கும் தனது பாதுகாப்புக்கும் பொறுப்பான ஒரு இனமாக இருந்து தான் தெரிவு செய்யப்படுகின்ற மாகாண சபையால் அது கட்டுப்படுத்தப்படும் அளவிற்கு அது அதிகாரங்களை பெருமாக இருந்தால் அதுதான் அதற்குரிய வழிகளாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வழிகள் இல்லாத இடத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்னவாக இருந்தால், அதாவது இவர்களுடைய போராட்டத்தை எவ்வாறு பார்க்கலாம் என்றால், இதை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தப்பட்ட போராட்டமாக பார்க்க முடியவில்லை என்றால் கட்சிகள் உள்வாங்கப்பட வேண்டும், தமிழரசு கட்சி உள்வாங்கப்பட வேண்டும், மற்றும் இதர கட்சிகள் உள்வாங்கப்பட வேண்டும், அனைத்து தரப்பும் ஒன்றாக செய்ய வேண்டும் இருந்தால் அது நிச்சயமாக ஆரோக்கியமான முடிவை தரும். ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது தங்களிடையே ஒற்றுமை தேவை என்கின்ற பயம் பலமாக ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் அவர்களை ஒன்றாக இவ்வாறு இணைத்து செல்கின்றது என்பது உண்மை. பிரியா, நிச்சயமாக நீங்கள் மக்களோடு வீதிக்கு இறங்காவிட்டால் மக்கள் உங்களை புறக்கணிப்பது நிச்சயம் என்பது அவர்களுக்கு கடந்த காலங்களிலே தேர்தல்களிலே அப்பட்டமாக தெரிந்திருக்கும். அதனால இன்றைக்கு மக்களோடு அவர்கள் வீதிகளிலே நிற்கிறார்கள் என்பது கொஞ்சம் ஆரோக்கியமான குறிகாட்டையும் கூட. இனி வருகிற போராட்டங்களில் இன்னும் அதிகப்படியான அரசியல் தலைமைகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். இது ஒரு புறம் என்றால், இலங்கையினுடைய இந்த 77வது சுதந்திர தினத்திலே அதே நாட்டினுடைய மக்கள் தாங்கள் அந்நியர்களிடமிருந்து விடுதலையாகி சொந்த நாட்டுக்குள்ளேயே அடிமைப்படுத்தப்பட்டதை நினைவு கூறுகிறார்கள். அதனுடைய அடையாளமாக நெத்தியிலே கருப்பு பட்டி அணிந்து, கருப்பு உடை அணிந்து, கருப்பு கொடி ஏற்றி தங்களால் முடிந்த அளவுக்கு சர்வதேசத்திடம் கூக்குரலிட்டு தாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிலம் அவர்களினுடைய உரிமை, அவர்களினுடைய உயிர், அவர்களினுடைய மொழி உரிமை, வரலாறு, இப்படி எல்லா விதத்திலும் அவர்கள் தொடர்ந்து சுரண்டப்பட்டு வருவதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த போராட்டங்கள் மூலமாக தமிழ் மக்கள் உலகத்துக்கு சொல்ல வருகிற கோரிக்கைகள் என்ன என்று நினைக்கிறீர்கள்? தமிழ் மக்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்பது வடக்கு கிழக்கிலிருந்து வருவதாக அமைய வேண்டும் என்பதால் அவர்கள் அங்கே ஒரு அணி திரண்ட போராட்ட சக்திகளாக மாறும் இடத்துத்தான் அதனை தெரிவிக்க முடியும். அதனைத்தான் ஆதார சுதிரியாக நாங்கள் மேற்குலக நடவடிக்கைகளுக்கு பார்க்கலாம். மேற்குலகம் மாறி சென்று கொண்டிருக்கின்றது, மாறிவிட்டது, ஏற்கனவே மாறிவிட்டது, தாராளமாக மாறிவிட்டது. இருந்த பொழுதிலும் தமிழர்களுக்கு ஒரு நடைபெற்ற அழிவுகளுக்கான ஒரு மீள் பரிசோதனை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஒரு சுய முயற்சிகள் போன்றவற்றிற்கெல்லாம் அவர்கள் ஆதரவு வழங்குபவர்களாகவும், இந்த தமிழினம் என்பது இரண்டாம் தர பிரஜையாக இல்லாமல் இருப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் செயற்படுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான உலக நாடுகளுக்கு செய்தி சொல்கின்ற செய்தி என்பது வடக்கு கிழக்கிலிருந்து வர வேண்டும். அது அவர்களுடைய தூதரகங்கள் ஊடாக அவர்களுடைய நாடுகளின் காதுகளுக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுது அதன் பிரதிபலன் என்பது இருக்கும். இதனேதான் கனேடிய ராஜதந்திரி என்பதை விட கனடாவின் பிரதிநிதியாக இலங்கையில் உள்ள கனேடிய தூதுவர் இவ்வாறான போராட்டங்கள் மூலம் தமிழர்கள் பலவீனப்படுவதை நிச்சயமாக மட்டக்களப்பில் அவர் சந்தித்த பொதுமக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்டிருந்தார். நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதில் குறைந்த வாக்குகள் எடுத்தால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை பலமில்லாது போய்விடுமே, என்ன செய்ய போகின்றீர்கள் என்று. அதே போல இவர்கள் பிரிந்து நின்று தேர்தலில் கேட்ட பொழுது இந்தியா இவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது, நீங்கள் இவ்வாறு பிரிந்து நின்று கேட்கின்ற பொழுது உங்கள் பலம் இழக்கப்படும் பொழுது தமிழர்களுடைய பிரச்சனை என்பது சர்வதேசத்தின் கவனத்திற்கோ அல்லது தங்களால் கூட அதில் கவனம் செலுத்த முடியாது என்று. எனவே அந்த நாடுகள், அதே போல அமெரிக்க தூதுவர் கூட சொல்லியிருந்தார், அதாவது உங்களுடைய பிளவுகள் தான் உங்களுடைய பலவீனமாக இருக்கின்றது என்று. எனவே அவர்கள் கூறுகின்ற வழியை பின்பற்றினால் போதும். அவர்கள் அனைவரும் கூறுவது தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லை மற்றும் தமிழர்கள் நிச்சயமாக பிரித்து ஆளப்படுகின்றார்கள், பொம்மலாட்ட குதிரைகளாக அரசியல்வாதிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூறினீர்கள் என்றால், இப்பொழுது அதாவது நாங்கள் ஒற்றுமையாக போக வேண்டும் என்று கூறுவதற்கான காரணம் தங்களுடைய பதவிகளை அல்லது சீட்டுகளை இழந்ததுதான். இதே அவர்களுக்கு 2 சீட்டுகள் கிடைத்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இணைதல் என்பதற்கான ஒரு கருவுக்குள் வரமாட்டார்கள். அதைவிட சுயேட்சையாக கேட்ட ஒரு நபரோ அல்லது
ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்களோ இவர்களை விட அதீத விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இது ஒரு அவலமான நிலைமை. இது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அவ்வாறு இடம்பெறுவது என்பதை நாங்கள் 10-11 கழித்துவிட்டு செல்ல முடியாது. எனவே இவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தீர்வு என்னவென்றால், மேற்குலக ராஜதந்திரிகள் தூதுவர்கள் உங்களுக்கு என்னத்தை அறிவுறுத்துகின்றார்களோ அதை செய்யுங்கள். அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுடைய ஒற்றுமை இல்லை என்று. அந்த ஒற்றுமையை கொண்டு வாருங்கள், மக்களுக்கான குரலாக இருங்கள், மக்களுக்காக செயற்படுங்கள். அது நிச்சயமாக சர்வதேசத்தின் காதுகளை எட்டும். அவர்கள் கூட அதற்குரிய ஆதரவுகளை, அதாவது ஒன்றுபட்ட இலங்கைக்கு தான் தீர்வு என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது முடிந்த முடிவு. ஆனால் அது எவ்வாறான முடிவாக, எவ்வாறான தீர்வாக இருக்கணும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழர்கள் இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது என்பது உண்மை. நிச்சயமாக சொந்த நாட்டுக்குள்ளேயே தாங்கள் அடிமைகளாகவும் அகதிகளாகவும் உணர்கிறதினாலே தான் தமிழர்கள் இந்த சுதந்திர தினத்தை வருடாவருடம் புறக்கணிக்கிறார்கள். அதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய நியாயமான காரணங்கள் இதுதான், அவர்களினுடைய கேட்கப்படாத கோரிக்கைகள் இதுதான் என்பதை நாங்கள் ஆழமாக பேசியிருந்தோம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.